வணக்கம், நான் உங்கள் மீனாட்சி. நம்ம இன்றைக்கி ஒரு வெஜ்ஜு குருமா பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நான் இந்த குருமா தாளிச்சாலே பசங்க சிக்கன் குழம்பான்னு கேட்பாங்க. வாங்க, சிக்கன் குழம்பு ரேஞ்சில் ஒரு வெஜ்ஜு குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதில் சோம்பு, ஹோல் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இதில் ஆனியன் நீளமாக கட் பண்ணது, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அது கூட தேவையான உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் தனியாத்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் அரைக்கிறதால ஒரு ஸ்பூன் நான் சேர்த்துருக்குறேன். இதுக்குள்ளே அடுத்தது காய்கறிலாம் சேர்க்கணும். முருங்கைக்காய், கேரட், நூக்கல், முள்ளங்கி எல்லாம் சேர்த்துருக்கேன். நீங்கள் இது கூட பீன்ஸு, மற்ற இங்கிலீஷ் காய்கறி எது வேணால் சேர்த்துக்கலாம். அப்புறம் அது கூட உருளைக்கிழங்கையும் சேர்த்து வதக்கிடணும். வெள்ளை காராமணி அதை நான் கொஞ்சம் 2 நேரம் ஊற வச்சுட்டு 3 விசில் விட்டு எடுத்தேன். சேர்த்து மூடி 2 விசில் விடணும். அரை மூடிக்கும் கொஞ்சம் கம்மியாக தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகாய், ஒரு 7-8 பாதாம். இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்து தேவையான தண்ணி விட்டு 2 விசில் மறுபடியும் விடணும். பச்சை பேஸ்ட்லாம் சேர்த்துட்டோம். பாருங்கள், 2 விசில் கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். எல்லா காயும் குழையாமல் நம்ம இதுவும் இந்த பயிர் போட்டு இல்லை காராமணி அதுவுமே குழையில பாருங்கள், கரெக்டாக வந்திருக்கு. அவ்வளோ நல்லா கொதிச்சோடனே 3 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க. அவ்வளோதான். கேட்டு கொத்தமல்லி போட்டுடலாம். அவ்வளோதான், நம்ம குருமா வெஜ் குருமா ரெடி ஆகிடுச்சுது. அருமையான இந்த வெஜ் குருமாவை நீங்கள் பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்து கூடவையும் சாப்பிட்லாம். நீங்கள் எது கூட உங்களுக்கு சாப்பிட்டு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை.